வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டிசம்பர் 2023ல கேட்ட ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின். சரியா? சரி பார்க்கலாம் ஒரு கொஸ்டினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்னு கேட்கறாங்க. அவங்களே ஹைலைட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸ்பாட்லெஸ், டிரான்சிட், கன்ஜக்ஷன், வீக். பார்க்கும்போது இதுல எது தப்புன்னு கேட்கறாங்க. இந்த டிரான்சிட் அப்படிங்கறதா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகேவா? ஸ்பாட்லெஸ், ஸ்பாட் கரெக்ட், லெஸ் கரெக்ட், கன்ஜங்ஷன் கரெக்டா இருக்கு, வீக்கும் கரெக்டா இருக்கு, டிரான்சிட் தான் தப்பு. சோ தப்பான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 3. இதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் TRANSIT. ஓகேவா? கரெக்ட் ஸ்பெல்லிங் கூட கண்டுபிடிக்கணும்னு தேவையில்ல, பார்க்கும்போதே தப்பு அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. சரி, எல்லா வெக்காபுலரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வெக்காபுலரின்னு சொல்லும்போது இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் இருக்கும், சினானிம்ஸ் இருக்கும், ஆன்டனிம்ஸ் இருக்கும், அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். சரியா? எல்லாத்தையும் ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி பாருங்க, செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின், சூஸ் த வேர்ட் தட் கேன் சப்ஸ்டிடியூட் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கேட்கறாங்க. சரியா? ஒரு பெரிய சென்டென்ஸோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டு அதை எப்படி ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லலாம், இந்த மாதிரி கேட்பாங்க. பாருங்க, the lowest balcony in a theater. தியேட்டர்ல இருக்கக்கூடிய லோவஸ்ட் பால்கனியா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. ஓகே, மெசானன், பேண்ட்ரி, போர்டிகோ, ஆம்பி தியேட்டர். இதுல பேண்ட்ரி அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்னா ஒரு சின்ன ரூம் இல்ல கபோர்டு மாதிரி பட்ட ஏரியா. கிச்சன் பக்கத்துல வச்சிருப்போம் இல்லையா? ஃபுட் வைக்கிற இல்ல ட்ரையான ஏதாச்சும் ஒண்ணு வைக்கிறதுக்கு, கிச்சன் சப்ளைசஸ் வைக்கிறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது பேண்ட்ரி. இது தியேட்டர் சம்பந்தமா ஏதோ கேட்டிருக்காங்க, சோ பேண்ட்ரி வராது. இதே ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ரூஃப் எதுவுமே இருக்காது. ஓகே, ஒரு திறந்த வெளியில இருக்கக்கூடியது வந்து மேற்கூரை எதுவும் இல்லாம ஒரு வட்ட அரங்கமா இருக்கும் இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவோம், ஆம்பி தியேட்டர். ஓவல் ஷேப்லயோ இல்ல ரவுண்ட் ஷேப்லயோ அந்த மாதிரி வட்ட அரங்கமா இருக்கிறத ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது இங்க வராது. இங்க பால்கனி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இதுல கரெக்டான ஆன்சர் மெசனைன் அப்படிங்கிறது தான். மெசனைன் அப்படிங்கிறது ஒரு மிடில் ஃப்ளோரையோ இந்த கீழே இருக்க பால்கனியை சொல்றதுக்கு மெசனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போர்டிகோ அப்படின்னு சொல்லும் போது இது ரூஃப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆனா இதுல நிறைய ரூஃபா நிறைய கம்பு கம்பா கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த போர்டிகோ அப்படின்வாங்க. சரியா? அது இங்க வராது. லோவஸ்ட் பால்கனி இன் தியேட்டர் அப்படின்னா மெசனைன் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்ததோடதும் மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப லோவஸ்ட் பால்கனி இன் தியேட்டர் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் மெசனைன். எடுத்து பார்க்கலாமா? Third question, I was completely unaware of the company's diversification plan. Okay, unaware அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட மீனிங் கேக்குறாங்க. ஓகேவா? மீனிங் இல்ல, ஆப்ஷன் பாருங்க. In the dark, spill the beans, break a leg, in the seventh heaven. அப்ப இதோட இடியம், இந்த நாலுமே இடியம். ஆப்ஷன்ல கொடுத்திருக்க நாலுமே இடியம். அப்ப unaware அப்படிங்கிறதுக்கு கரெக்டான இடியம் என்ன, இந்த மீனிங் தரக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், unaware அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அதை பத்தி உள்ள நாலேஜ் இல்லாம இருக்கும், அறியாமையா இருக்கு அப்படின்னா அதை unaware அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டார்க். இந்த டார்க் அப்படின்னா இருட்டுல இருக்கிறது. இருட்டுல இருந்தா நம்ம சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அப்ப அறியாமை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இடியாம என்ன சொல்லலாம், இந்த டார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. தேர்ட் கொஸ்டினுக்கு இதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் பார்த்துலாம். இதுக்கப்புறம் இதை வந்து கொஸ்டினா கேட்பாங்க. சரியா? செகண்ட் பாருங்க, பிரேக் அ லெக் அப்படிங்கிறது ஒரு இடியம். பிரேக் அ லெக் அப்படின்னா இது அப்படியே நம்ம லிட்டரலா மீனிங் பார்த்தோம்னா கால உடைங்கன்னு இருக்கும். ஆனா இதோட உண்மையான மீனிங் என்ன, கங்க்ராச்சுலேஷன் சொல்றது. இப்ப எக்ஸாம் போறாங்க அப்படின்னா பிரேக் அ லெக், நம்ம வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லுவோம் இல்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா நீ பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பண்ணுங்க ஒரு விஷயத்த பாராட்டி அனுப்புறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாருங்க, ஸ்பில்ட் த பீன்ஸ். ஸ்பில்ட் த பீன்ஸ் அப்படின்னா சீக்கிரட்டை வெளியே சொல்றது, அதான் என்ன சொல்லுவோம், ஸ்பில் த பீன்ஸ். சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும்னு இருக்கும், அதை போய் வெளில சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஸ்பில் த பீன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி இடியம்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும்னா, இதுக்கு முன்னாடி இப்போ எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த டைம் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பட்ட எலெக்ஷன்ஸ்க்கு இப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா அந்த மாதிரி இருக்கும். சில பேர் செயல்படுத்துங்கம்பாங்க, செயல்படுத்த வேண்டாமாங்க. அதுக்கு ஓட்டு மாதிரி வைப்பாங்க. அப்போ என்னன்னா ஒரு பாக்ஸ்குள்ளாடி நம்ம ஒயிட் பிளாக், ஒயிட் போட்டோம், ஒயிட் பீன்ஸை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோம், பிளாக் போட்டோம்னா வேண்டான்னு சொல்றோம், இந்த மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி அதுதான் அந்த எலெக்ஷன் முறையா இருக்கும். அப்ப அந்த பீன்ஸ் சிந்திடுச்சு அப்படின்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும், அந்த சீக்ரெட் அவ்வளவு நாள் ரகசியமா இருந்தது வெளில தெரிஞ்சிடும். இப்போ ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா அந்த பீன்ஸ் வெளியே தெரிஞ்சுட்டு அப்படின்னா சீக்ரெட் வெளியே தெரிஞ்சுட்டுன்னு. ஓகே, இப்போ ஸ்பில் த பீன்ஸ்க்கு சீக்ரெட்டை லீக் பண்றது அப்படிங்கிற அர்த்தம் இடியம். ஓகே, அதே மாதிரி இதே சீக்ரெட்டை வெளியில அனுப்புறதுக்கு இன்னொரு இடியமும் உண்டு. இதுவுமே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னாலும் ரகசியத்தை வெளியில சொல்றதுன்னு அர்த்தம். ஸ்பில் த பீன்ஸ், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், ரெண்டுமே ரகசியத்தை வெளியில சொல்றது. இதே ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீக்கிரட்டை வச்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு இடியம் இருக்கு, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னு ஒரு இடியம். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னா ரகசியமா வச்சுக்கிறது.
இதே ரகசியத்தை வெளில சொல்றதுக்கு spill the beans let the cat out of the bag. பாருங்க fourth இன்னொரு இடியம் இருக்கா in seventh heaven. heaven அப்படினாலே சொர்க்கம். அப்ப ஹாப்பியா இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க seventh heaven. ஏழாவது சொர்க்கம். அப்படியே லிட்டரலா மீனிங் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். seventh heaven அப்படினா ரொம்ப ஹாப்பியா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு in seventh heaven அப்படின்னு சொல்றோம். அப்ப 4 இடியம்க்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கும். இதுல unaware-க்கு கரெக்டானது in the dark அப்படிங்கிறது. ஓகே அடுத்து பார்க்கலாமா? fourth question பாருங்க. grandmother is so near death yet she has not lost her seal for life. ஓகேவா? எங்க பாட்டி வந்து கிராண்ட்மதர் வந்து நியர் டெத் சாவுக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க சீல்லாம் இதுக்கு முன்னாடி சினானமா கேட்டிருக்காங்க. சீல் அப்படின்னா ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது, ரொம்ப குதூகலமா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அப்போ அவங்க பக்கத்துல இறப்புக்கு பக்கத்துல போன பிறகும் கூட அவங்க வந்து அந்த குதூகலத்தை விடல, அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட விடல, கீன் விடல அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் சீல். ஓகேவா? உற்சாகத்தை விடல, அவங்க உற்சாகமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்ப அது நமக்கு தேவையில்ல, சீல் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப கேக்குறது சோ நியர் டெத், இதுக்கு கரெக்டான இடியம் என்ன? இது ஒரு மீனிங், இதுக்கு கரெக்டான இடியம் என்னன்னு கேக்குறாங்க. த்ரூ திக் அண்ட் தின், ரன் அவுட் ஆஃப் ஸ்டீம், ஈட் லைக் அ பேட், 1 feet in the grave. இந்த 4 இடத்துல எது கரெக்டான இடியம்? எந்த இடியம்க்கு சோ நியர் டெத் அப்படிங்கிறது மீனிங்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்க, த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னா எல்லா நேரங்கள்லயும் சொல்லுவோம் இல்லையா, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், அதான் இதோட மீனிங். ஓகேவா? என்ன சூழ்நிலையா இருந்தாலும், இப்ப சொல்லுவாங்க இல்லையா, என்ன சூழ்நிலை கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துலயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் த்ரூ திக் அண்ட் தின். திக்கா இருந்தாலும் சரி, தின்னா இருந்தாலும் இருப்போம் அந்த மாதிரி. அதுதான் இதோட மீனிங். அடுத்து பாருங்க, ஈட் லைக் அ பேட், குருவி சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது. இது அப்படியே லிட்டரலா மீனிங் எடுத்தாலும் அதானே வருது. அப்ப கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அவங்க ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க அப்படிங்கறத இடியோமேட்டிக்கா சொல்லணும் அப்படின்னா ஈட் லைக் அ பேட் அப்படின்னு சொல்லலாம். இது கம்மியா சாப்பிடுறது. அப்ப இது ரெண்டுமே நியர் டெத்துக்கு சம்பந்தம் இல்ல, விட்டுலாம். அடுத்தது பாருங்க, ரன் அவுட் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு இருக்கு. இது ஆர்வம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அதை சொல்லுவாங்க. சோகமா இருக்கிறது அதெல்லாம் என்ன சொல்லலாம்? ரன் அவுட் ஆஃப் ஸ்டீம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது ரன் அவுட் ஆஃப் ஸ்டீம். அதுக்கப்புறம் பாருங்க, 1 foot in a grave. இது கிரேவ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிடுவோம்? சுடுகாடுன்னு சொல்லிடுவோம். அப்ப நியர் டெத் அதை வச்சு கூட லிங்க் பண்ணிக்கோங்க. 1 foot in the grave அப்படின்னா ஒரு காலை கொண்டு சுடுகாட்டுல வைக்கிற மாதிரி. ரைட்டா? இந்த ஒரு படத்துல ஒரு சாவு பயத்தை காட்டிட்ட பரமோ, அதுதான் 1 foot in the grave. சரியா? சோ நியர் டெத்துக்கு 1 foot in the grave அப்படிங்கறதான் கரெக்டான இடியம். மத்த இடியம்ஸ்க்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம். 5th question பாருங்க. Choose the most appropriate antonym of the underlying word. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஆண்டனம் கேக்குறாங்க. சரியா? இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணது பென்னரி. பென்னரியோட ஆண்டனம் கேக்குறாங்க. ஒண்ணு நமக்கு பென்னரி தெரிஞ்சுனா ஸ்ட்ரைட்டா போலாம், இல்ல சென்டென்ஸ் வாசிச்சு சென்டென்ஸ் இருக்கிறனால அது ஒரு பிளஸ், அது ஃபுல்லா வாசிச்சு இந்த பென்னரி வந்து இப்ப நமக்கு அது பாசிட்டிவான மீனிங்கா நெகட்டிவான மீனிங்கா எதுவுமே தெரியல அப்படின்னா சென்டென்ஸ் வாசிச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். சரியா? இப்ப பாருங்க, நாட் வித் ஸ்டாண்டிங் ஹர் பாப்புலாரிட்டி அண்ட் பேட்டர்னிஸ் ஷி டைட் இன் பிரான்ஸ் இன் கிரேட் அப்ஸ்கர்டி அண்ட் பென்னரி. ஓகே, பிரான்ஸ்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன் கிரேட் அப்ஸ்குவாரிட்டி அண்ட் பென். அப்போ வந்து இது வந்து நெகட்டிவ். அப்ஸ்குவாரிட்டிங்கிறது ஒரு நெகட்டிவ் வார்த்தையா இருக்கும், அண்ட் இருக்கு இல்லையா, அப்போ பென்னோரிங்கிறதும் ஒரு நெகட்டிவான வார்த்தையா இருக்கும். நாட் வித் ஸ்டாண்டிங் பாப்புலாரிட்டியை வித் ஸ்டாண்ட் பண்ணலன்னு தான் சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது இது நெகட்டிவ்ன்றதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளோட ஆன்சர் பாசிட்டிவா இருக்கணும், ஆப்ஷன். கரெக்டா? ஏன்னா ஆண்டனம் சொல்றாங்க, அப்போ ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன்ல எது பாசிட்டிவா இருக்கோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெர்த். டெர்த் அப்படிங்கிறது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஷார்டேஜா இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? டெர்த்ன்னு சொல்லலாம். ஸ்கேசிட்டி அப்படின்னாலும் ஷார்டேஜ் தான். அப்போ 1ம் 3யுமே சினானிமா இருக்கு டெர்த்துக்கு, ஸ்கேசிட்டி அப்படிங்கிறது. இதே நீட், அஃப்ளூவன்ஸ். நீட் அப்படின்னா ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அஃப்ளூவன்ஸ் அப்படின்னா ரொம்ப சொத்து, வெல்த்தா இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. சரியா? பென்னோரி அப்படிங்கிறது இதோட கரெக்ட் அர்த்தம் பாவர்ட்டின்னு அர்த்தம். பென்னோரினா பாவர்ட்டி. ஓகேவா? வறுமையில இருக்கிறது. இதே அஃப்ளூவன்ஸ் அப்படின்னா செல்வ செழிப்போட இருக்கிறது. கரெக்டான ஆன்சர் பென்னோரிக்கு அஃப்ளூவன்ஸ் அப்படிங்கிறது. இது நம்ம ஓரளவு மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, பென்னோரிக்கு மீனிங் தெரியாம ஆப்ஷன் மீனிங் தெரிஞ்சா கூட கெஸ் பண்ணலாம் சென்டென்ஸ் வச்சு. ஸோ சென்டென்ஸையும் யூஸ் பண்ணிப்போம். சரி, அந்த மாதிரி சினானிம் ஆண்டனம் சென்டென்ஸா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கூட நம்ம ஓரளவு ஆப்ஷன் எலிமினேட் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, தெரிஞ்சுக்கோங்க. பென்னோரி அப்படின்னா பாவர்ட்டி, வறுமையில இருக்கிறதுன்னு அர்த்தம். இதே அஃப்ளூவன்ஸ் அப்படின்னா ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிறத சொல்றது. இப்போ ஆன்சர் பென்னோரிக்கு அஃப்ளூவன்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். மற்றதுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. டெர்த், ஸ்கேசிட்டி இது ரெண்டுமே சினானிம். பற்றாக்குறை. நீட் அப்படின்னா நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், செலக்ட் த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். எந்த ஸ்பெல்லிங் எரருமே இல்லாத ஒரு சென்டென்ஸ். எது ஃபுல் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, த ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன்லேயே ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. ஃபவுண்டேஷனா டேஷன், டிஏ வந்திருக்கணும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, த ஃபவுண்டேஷன் ஆஃப் அத்லெட்டிக் டேலண்ட் இஸ் இன்ஹெரண்ட்லின்னு விட்டுருவாங்க. இன்ஹெரண்ட்லின்னு வரணும். இன்ஹெரண்ட் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இன்ஹெரண்ட்லின்னு வரணும். இப்போ செகண்டுமே தப்பு. அடுத்து பாருங்க, the foundation of athletic talent is inherently unstable and transient. எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். the foundation of athletic talent is inherently unstable and transient கொடுத்துருக்காங்க. transient வரும். ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா?
7th question பாருங்க. Choose the word that can substitute the given group of words. One word substitution கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களா, சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. Something that causes great destruction, violence, etc. ஒரு விஷயம் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துது, ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்துனா அது என்ன ஒரே வார்த்தையில சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, காட் சென்ட், கடவுள் அனுப்புனது. கடவுள் எப்படி டிஸ்ட்ரக்ஷன் அனுப்புவோம்? காட் சென்ட் அப்படின்னு சொன்னாலே அதோட அர்த்தம் என்னன்னா எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய நன்மையை தான் காட் சென்ட், அப்பா கடவுளா கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காட் சென்ட் தமிழ்ல சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், ஏதோ கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்றதுதான். அப்ப காட் சென்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன லக்கு அந்த மாதிரி சொல்றது, எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய நன்மையை தான் காட் சென்ட். ஆனா இங்க கொஸ்டின்ல டிஸ்ட்ரக்ஷன், வைலன்ஸ் நெகட்டிவா இருக்கு. சோ காட் சென்ட் நமக்கு ஆன்சர் வராது. அடுத்து பாருங்க, கேத்ரெசிஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துறத கேத்ரெசிஸ் சொல்லுவாங்க. வேதான் டிராமா மூலியமா இல்ல நம்ம படம் மூலியமா வந்து ஒரு ஃபீலிங்ஸை சொல்றது கேத்ரெசிஸ். அதுவுமே இங்க வராது, ஃபீலிங் சம்பந்தமா வருது. கேட்ராக்ட் அப்படின்னா கண்ணில் வரக்கூடிய டிசீஸை சொல்றது கேட்ராக்ட், அது வராது. இப்ப பேலன்ஸ் இருக்குது கிளாட்டகிசம். கிளாட்டகிசம் அப்படின்னாலே ஒரு பேரழிவு இல்ல டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கேட்டகிசம். ஓகேவா? ஆன்சர் அப்போ ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா, 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க, சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம். The council is also empowered to make such observation. இதுல empowered அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதோட சினானிம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, டிபார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபார் பண்றதுனா தடை பண்றது, அபிஷியலா தடை பண்றது. எக்ஸாம்ல இருந்து டிபார் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல, ஏதோ ஒரு விஷயம் செய்ய விடாம டிபார் பண்றது. எம்பவர்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை, டிபார்ட் ஒரு நெகட்டிவா இருக்கு, சோ அதை விட்டுறலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இன்ஹிபிட்டட். இன்ஹிபிட்டட்னாலும் தடைன்னு அர்த்தம். இன்ஹிபிட், ப்ராஹிபிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட ரைமிங்கா வருதா. இன்ஹிபிட்டுக்கு சினானிம் தான் இந்த ப்ராஹிபிட், ரெண்டுமே தடை பண்றது அப்படின்னு சொல்றது, அது இங்க வராது. அப்புறம் என்ஜாயிண்ட். என்ஜாயிண்ட் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்ல ஆர்டர் போடுறது, இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்ஜாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே எம்பவர்ட் அப்படிங்கறதே என்னன்னா, எம்பவர்ட் அப்படின்னாலே அத்தாரிட்டி கொடுக்கறது, ஒரு பவர் கொடுக்கறது. சோ இப்போ என்ஜாயிண்ட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஆர்டர் போடுறதுன்னு பார்த்தோம், அப்ப அது பவர் கொடுக்கறது ஆகாது. இப்ப எனேபிள்ட் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். எனேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலயே ஏபிள் அப்படின்னு இருக்கு. ஏபிள்னா நம்மளால முடியும், ரைட்டா? அப்ப எம்பவர்ட் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களுக்கு பவர் கொடுக்குறோம், அத்தாரிட்டி கொடுக்குறோம், அவங்கள செய்ய விடுறோம், கரெக்டா? அப்ப இதுவும் ஏபிள், பண்ண விடுறது, பவர் கொடுக்குறது. அப்ப எம்பவர்ட்க்கு எனேபிள்ட் அப்படிங்கிறது கரெக்டான சினானிம். அடுத்து பார்க்கலாமா, 9th கொஸ்டின் பாருங்க. யுவர் வேர்ட்ஸ் ஆர் நாட் இனஃப் ஃபார் திஸ், ஐ வாண்ட் எவ்ரிதிங் இன் ரைட்டிங். உங்களோட வார்த்தை எனக்கு தேவையில்ல, எனக்கு எல்லாமே ரைட்டிங்ல வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இன் ரைட்டிங் அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல பாருங்க, பிரேக் அ லெக், வீல் அண்ட் டூ, பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்பில் த பீன்ஸ், இது எல்லாமே இடியம்ஸ். அப்ப இன் ரைட்டிங் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய இடியம் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இதுல ஏற்கனவே நமக்கு பிரேக் அ லெக் பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன்ல பார்த்தோம் இல்லையா. பிரேக் அ லெக் அப்படின்னாலே ஒருத்தங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடியது, ஆல் தி பெஸ்ட்டுக்கு வரலாம் சொல்றது. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னாலே எழுதுறது அப்படின்னு அர்த்தம், எழுத்து வடிவுல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட். வார்த்தை தேவையில்ல, நீ சொன்னதெல்லாம் எழுத்து வடிவுல ஆதாரமா கொடு, பத்திரமா கொடுக்கலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட். இன் ரைட்டிங்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது கரெக்டான ஐடியா. அடுத்தது பாருங்க, வீல் அண்ட் ஊ அப்படின்னா போத் குட் அண்ட் பேட் அப்படின்னு அர்த்தம். ஹாப்பினஸ், சஃபரிங் எல்லாத்துலயும் சொல்லுவாங்க இல்லையா, இரவு பகல், இன்பம் துன்பம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த வீல் அண்ட் ஊ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். போத் குட் அண்ட் பேட், ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங், இந்த மாதிரி ரெண்டுமே கலந்ததுதான் வீல் அண்ட் ஊ. இதே ஸ்பில் த பீன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரகசியத்தை வெளில சொல்றதுக்கு ஸ்பில் த பீன்ஸ். இன்னொன்னும் பார்த்தோம் ரகசியத்தை சொல்றதுக்கு, let the cat out of the bag அப்படின்னாலும் reveal the secret. இதே சீக்ரெட்டா வச்சுக்கோங்க அப்படின்னா behind closed doors அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்ப இதுல கரெக்டான ஆன்சர் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது, இன் ரைட்டிங். அடுத்து பார்க்கலாமா, 10th கொஸ்டின் பாருங்க. The office has become expensive to maintain and difficult to dispose of as it is no longer generate any profit. ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது வந்து இதுக்கப்புறம் ப்ராஃபிட்டா ப்ரொடியூஸ் பண்ணல, இதுக்கப்புறம் அதை அந்த ஆஃபீஸ் வச்சே வேஸ்ட். அது எக்ஸ்பென்சிவ் டு மெயின்டைன், அதை மெயின்டைன் பண்றதுக்கு காசு ஆகுது. டிஃபிகல்ட் டு டிஸ்போஸ் ஆஃப், அதை வந்து டிஸ்போஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம ஒரே இடியமா என்ன சொல்லுவோம், இந்த அர்த்தத்தை தரக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விஷயம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ஆனா அதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் எலிஃபென்ட் தான் நமக்கு கரெக்டான ஆன்சருமே. ஓகேவா? ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னா அது வேஸ்டா இருக்கக்கூடியது, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லலாம், வேஸ்ட். இதையா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தா நிறைய வரும், இட்ஸ் அன் ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இவ்வளவு காசு கொடுத்து வாங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒயிட் எலிஃபென்ட் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்கேப் கோட் அப்படின்னு இருக்கும். ஸ்கேப் கோட் அப்படின்னா பலியாடு அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட இருக்கவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, பலி உங்க மேல வந்துடும். சரி, அப்ப பலியாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்கேப் கோட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, டெல் த கவுஸ் கம் ஹோம். டெல் த கவுஸ் கம் ஹோம் அப்படின்னா லாங் டைம் அர்த்தம். அந்த டைமை நம்மளால கணக்கிடவே முடியாது, எப்போ கவு வீட்டுக்கு வருது அப்படின்றது நம்மளால அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் த கவுஸ் கம் ஹோம்.
அது மேய போயிருக்கும், அதுக்கு எப்போ திருப்ப வருது நமக்கு தெரியாது. ஒரு லாங் டைம் அப்படின்னா till the cows come home அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணுவோம். அளவிட முடியாத நேரம் அப்படின்னா அதை சொல்லலாம். அடுத்து பாருங்க, அப்ப இந்த இடியமும் இங்க வராது. ஸ்டார்ட் ஆஃப் ஆன் த ராங் ஃபுட். ஸ்டார்ட் ஆஃப் ஆன் த ராங் ஃபுட் அப்படின்னா தொடக்கமே அபசகுணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தவறான பாதையில கால் எடுத்து வைக்கிறது, அதான் ஸ்டார்ட் ஆஃப் ஆன் த ராங் ஃபுட். இப்போ கரெக்டான ஆன்சர் ஒயிட் எலஃபண்ட். அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் an underline word. அண்டர்லைன் பண்ண வார்த்தையோட சினானிம் கேக்குறாங்க. ப்ரொடக்ஷன் ரீலொகேஷன் டு ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா have allowed Chinese enterprises to circumvent trade caps. இல்ல circumvent அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் circumvent அப்படின்னா சர்க்கிள்ன்ற மாதிரி தானே வருது சர்க் அப்படிங்கிறது. அப்போ சுத்தி வளைச்சு போறதுதான் நம்ம circumvent அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சுத்தி வளைச்சு போறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா சட்டத்தையோ இல்ல நம்ம ஒரு ரூல்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், அதை மீறி பண்றது. ஸ்ட்ரைட்டா எதையுமே பண்ண மாட்டாங்க, லூப் ஹோல்ஸ் வச்சு போவாங்க இல்லையா, அது சர்க்கம்வென்ட் அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம அதை எப்படி தப்பா யூஸ் பண்ணலாம், அதுல எங்க சட்டத்துல எங்க ஓட்ட இருக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க, சுத்தி தான் பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் சர்க்கம்வென்ட்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்க ஆப்ஷன் பாருங்க. விஷுவலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஷுவலைஸ் அப்படின்னா மனசுல காட்சிப்படுத்துறதுன்னு சொல்லுவோம், அது இங்க சம்பந்தமே இல்லை. அப்புறம் பாருங்க கன்டாட். கன்டாட் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா ஒரு விஷயத்த பண்றதா நம்ம கன்டாட். இது முக்கியமா ஷேப்புக்கு, ஒரு ஷேப் வரவே செய்யாது, வழக்கத்துக்கு மாறான ஒரு ஷேப் இர்ரெகுலர் ஷேப்ல இருக்குன்னா கன்டாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிமுலேட். சிமுலேட்னா போலியா நடிக்கிறத சிமுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவேட் அப்படின்னா எஸ்கேப் ஆகுறது, சமாளிச்சு தப்பிப்பாங்க இல்லையா, அது எவேட். இதுல சர்க்கம்வென்ட்க்கு எவேடுங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இது வந்து ஷேப் பத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம சர்க்கிள் அந்த மாதிரி போயிடும்ன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் எவேட் தான் கரெக்டான ஆன்சர். எஸ்கேப் ஆக சமாளிச்சு தப்பிக்கிறது. ஓகே, ஸ்ட்ரைட்டா போகாம சுத்துறது அப்படின்றதுதான் இந்த எவேட். சர்க்கம்வென்ட்க்கு எஸ்கேப் அப்படிங்கிறது இந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டா. அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த சென்டென்ஸ் வித் நோ ஸ்பெல்லிங் எரர். எந்த எரருமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஹார்ட்வுட் ட்ரீஸ் ஷெட் தேயர் லீவ்ஸ்னு வரும், இந்த டயர் வராது, இந்த டயர் வந்திருக்கும். டயர் அவங்களுடைய லீவ்ஸ ஷெட் பண்ணதுன்னு வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து பாருங்க. ஹார்ட்வுட் ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் ஆனுவலி. ஆனுவலி கரெக்ட். அண்ட் தே ஆர் கால்ட் deciduous ட்ரீஸ். இதுவுமே கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 நமக்கு ஆன்சரா இருக்கும். நோ ஸ்பெல்லிங் எரர் ஆப்ஷன் 2. இதுக்கும் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தலாமா? ஹார்ட்வுட் ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் ஆனுவலி அண்ட் தே ஆர் deciduous. இதுதான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, UOUS ஒன்று, இது தப்பு. அடுத்ததுல deciduous கரெக்டா இருக்கு, ஆனுவலி தப்பா இருக்கு, ANN ஒன்று. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. மற்ற சென்டென்ஸ்ல எல்லாமே மிஸ்டேக் இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா வாசிச்சு எங்க தப்பு இருக்குன்னு போடலாம். இல்லைன்னா அதை விட சிம்பிளா இந்த சென்டென்ஸ் இருக்கிறதே விட்டுருங்க, விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் பார்த்துட்டு எது தப்பா இருக்கோ அதை போட்டுலாம். கான்டினென்ட் கரெக்ட், அட்டென்ஷன் கரெக்ட், ரீசென்ட் கரெக்ட், ரிசீவ்டு தான் தப்பா இருக்கு. ஓகேவா? ரிசீவ்டுக்கு RECE போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் IVED வரும். ஓகேவா? இந்த ஸ்பெல்லிங் எரர்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். EI வருமா இல்ல IE வருமா, இதெல்லாம் தான் நமக்கு டவுட் வரும். அச்சீவ்ன்ற வார்த்தை, பிலீவ்ங்கிற வார்த்தை, ரிசீவ்ங்கிற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் EIயா Eயா இந்த மாதிரி டவுட் வரும். இந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய. இதுல நமக்கு இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் கேட்கறாங்க. நமக்கு இதுல டவுட் இருந்தாலும் மற்ற ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 1. இது பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் an underline word. அண்டர்லைன் பண்ண வார்த்தையோட ஆன்டனிம் ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. வெர்போஸ் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அவாய்ட் வெர்போஸ் மார்க்கெட்டிங் லிங்கோ அண்ட் கீப் ஆன்சர் ஷார்ட் அண்ட் கன்சைஸ். இப்போ வெர்போஸ்க்கு மீனிங் தெரியாட்டி கூட இதை நீங்க பாருங்க, ஆண்ட் இருக்கு இல்லையா, ஆண்டுக்கு அப்புறம் இருக்கிறதும் இதுவும் ஒரே மீனிங்கா இருக்கணும். அவாய்ட் வெர்போஸ், வெர்போஸை அவாய்ட் பண்ணுங்க, அப்ப அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு போல என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஷார்ட்டா பண்ண சொல்லிருக்காங்க. ஷார்ட்டா பேசுங்க. கீப் ஆன்சர், ஆன்சரை ஷார்ட்டா பண்ணுங்க. ஷார்ட்டா பண்ணுங்கன்னா எதை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, வளவலன்னு பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப லாங்கா பேசாதீங்க. இப்போ வெர்போஸ்ங்கிறது லாங் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது நமக்கு வெர்போஸ் மீனிங் தெரியாட்டி கூட ஷார்ட் கன்சைஸ்க்கு மீனிங் தெரிஞ்சா வெர்போஸ் என்னவா இருக்கும்ன்றத ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதோட ஆப்போசிட் தான் ஷார்ட்டா இருக்கும். வெர்போஸ்க்கு ஆப்போசிட் தான் நமக்கு ஷார்ட்டா இருக்கும். இப்போ ஷார்ட் வர மாதிரி எங்க மீனிங் வருது அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளவர் அப்படின்னா பூ, அது இங்க வராது. கரெக்டா? எலாபரேட்னா எலாபரேட் பண்ணுங்க அப்படின்னா நிறைய சொல்லுங்கன்னு அர்த்தம். ஷார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். டாக்கட்டிவ்னாலும் நிறைய பேசிட்டே இருக்கிறது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது டெர்ஸ், அதை வச்சு கூட ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் மீனிங் தெரியாத பட்சத்துல. ஓகேவா? ஆனா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெர்போஸ் அப்படின்னு சொல்லும் போது தேவையை விட அதிகமா பேசுறது. ஓகேவா? இதே டெர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்றது. ரெண்டுமே ஆப்போசிட். நமக்கு ஆன்டனிம் கேட்கறாங்க, ரெண்டுமே ஆப்போசிட். ஓகேவா? இப்போ டெர்ஸ்னா ஷார்ட் கன்சைஸ், இதெல்லாம் அதோட சினானிம். ஓகே, டெர்ஸுக்கு. ஃப்ளவர் நமக்கு தெரியும். பூ. டாக்கட்டிவ் அப்படிங்கிறது வெர்போஸோட சினானிம், நல்லா பேசுறது. எலாபரேட்டும் வெர்போஸோட சினானிம் தான். ஓகே, நல்லா எலாபரேட் பண்றாங்க, இன்னும் விவரமா சொல்றது, விளக்கமா சொல்றது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஆன்டனிம் கேட்கறதுனால ஆன்சர் ஆப்ஷன் 1.
அடுத்து பார்க்கலாமா? 15th question பாருங்க. choose the word that can substitute the given group of words. unexpected gain இதை எப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம்? இதுவே சிம்பிளா தான் இருக்கு, பட் அதை விட சிம்பிளா எப்படி சொல்லலாம்? எதிர்பார்க்காம நமக்கு நடக்கக்கூடிய நல்லதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல, காட் சென்ட்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகே, ஆப்ஷன்ல அது இல்ல. இது பாருங்க, ஹெக்ஸ், வாட்டர் ஃபால், பவுண்டரி, வெண்ட் ஃபால் இருக்கு. இதுவுமே கேட்டிருக்காங்க. வெண்ட் ஃபால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கூட கேட்டிருக்காங்க வெண்ட் ஃபால் அப்படிங்கிறது. ஓகேவா? எதிர்பார்க்காம நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அது விண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்ததுக்கெல்லாம் மீனிங் பார்த்துடலாமா? அது பாருங்க, ஹெக்ஸ். ஹெக்ஸ் அப்படின்னா எப்பவுமே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது மத்த ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. சரியா? சரி பாருங்க, ஹெக்ஸ் அப்படின்னா பேட் லக்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட் பேட் லக் அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? ஹெக்ஸ்ன்னு சொல்லலாம். இதே பவுண்டி அப்படின்னா அடியாள் மாதிரி, காசு கொடுத்து இப்ப யாரையாச்சும் கொல்ல சொன்னா கொல்லுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்களே அவங்கள பவுண்டி அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ஃபால் நமக்கு தெரியும், நீர்வீழ்ச்சி அப்படின்னும். வெண்ட் ஃபால் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் கெயின் வெண்ட் ஃபால் அப்படின்னு. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 16th question பாருங்க. choose the word that can substitute the given group of words. a person who stirs up public feeling especially of discontent. okay, one word substitution கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம் அந்த மாதிரி கேக்குறாங்க. பாருங்க, a person who stirs up public feeling especially of discontent. பப்ளிக்கோட ஃபீலிங்கை தூண்டி விடுறது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு டிஸ்கண்டனா டிஸ்சாட்டிஸ்பிகேஷன், அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால மத்தவங்களை வச்சு தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணுவாங்களே அதை என்னன்னு சொல்லுவோம்? அதை எப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, யுனைட். யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். யூனிட்டி அப்படின்னாலே ஒற்றுமை. அப்போ இதுல வந்து ஸ்டிர் அப் பப்ளிக் ஃபீலிங்ஸ்க்கு சம்பந்தமே இல்லை, ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, ரீகன்சிலர் அப்படின்னா அப்படின்னாலே திரும்ப அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சண்டை போட்டதுக்கு அப்புறம் திருப்பி சேர்றது, அதான் என்ன சொல்லுவோம்? ரீகன்சிலர்னு சொல்லுவோம். சமரசம் ஆகுறது, சமாதானம் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ரீகன்சைல். அதுவும் இங்க சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, செயின்ட் அப்படின்னா ஒரு புனிதரை சொல்லுவோம். ஒரு ஹோலி பர்சனா செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு தெரியும், அதுவும் இங்க வராது. இப்ப டெமோகாக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஈஸியா போட்டலாம், மத்த மூணுக்கும் தெரிஞ்சா. ஓகே, இப்ப பாருங்க, டெமோகாக் அப்படின்னா ஒரு பர்சன் பப்ளிக்கோட ஃபீலிங்ஸா வந்து ஸ்டிர் பண்றவங்கள டெமோகாக். ஹிட்லரை கூட டெமோகாக்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? 17th question. 17 பாருங்க, select the options that can be used as one word substitution for the given group of words. இதுவுமே ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. பாருங்க, person who does not believe in there being any god. கடவுள் எங்கேயுமே இல்ல, கடவுளே கிடையாது. எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கடவுள் இல்ல, எந்த ரிலீஜன் மேலேயுமே நம்பிக்கை இல்லாம கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை எப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள், ஏத்திஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கறது. ஏத்திஸ்ட் அப்படின்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. இதே தீஸ்ட் அப்படின்னா கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க, கடவுள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, பேன் தீஸ்ட் அப்படின்னு இருக்கு. பேன் அப்படின்னா தீஸ்ட் அப்படிங்கிறது கடவுள் ரிலேட்டட்னு தெரிஞ்சிச்சு. பேன்னா என்ன? இப்ப நம்ம பேன் இந்தியா மூவி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். பேன்திஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப பெருசா நம்ம யூனிவர்ஸை நம்புவாங்க, பிரபஞ்சத்தை நம்புவாங்க, இந்த மாதிரி நம்புறது பேன்திஸ்ட். அது இங்க வராது. அப்புறம் ஆன்டிபதினா ஒரு வெறுப்போட இருக்கிறது, பகைமையோட இருக்கிறது ஆன்டிபதி. ஆன்டி சோஷியலா இருப்பாங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் நல்லா பழகுவாங்கன்னு அர்த்தம். ஆன்டி சோஷியல்னா அப்படியே ஆப்போசிட், யார்கிட்டயும் அவ்வளவு ஈஸியா பழக மாட்டாங்க அப்படின்னா அது ஆன்டி சோஷியல். ஓகேவா? இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஏத்திஸ்ட். does not believe in any god. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குது ஏத்திஸ்ட். அடுத்து பார்க்கலாமா? 18th question. select the correctly spelled word. கரெக்டான ஸ்பெல்லிங் எங்க வரும்? ஆர்பிட்ரி, ஐட்டினரி, கான்ஃபிடென்ஷியல், மேண்டேட்டரி. இதுல கான்ஃபிடென்ஷியல் தப்பு. கான்ஃபிடென்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கான்ஃபிடென்ஷியல்னா சீக்கிரட்டா இருக்கிறது. ஓகே, அதுக்கு ஈ வந்திருக்கும். அப்ப இது வந்து தப்பு, ஆன்சர் வராது. அப்புறம் பாருங்க, மேண்டேட்டரி அப்படின்னா ORYன்னு வந்திருக்கும். மேண்டேட்டரினா கட்டாயம், முக்கியமான, இம்பார்ட்டன்ட்னு சொல்றதா மேண்டேட்டரி. ஓகேவா? அதுவுமே வரல. அடுத்து பாருங்க, ஆர்பிட்ரேட்டரி அப்படின்னா நியாயம் இல்லாத, லாஜிக் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே ஸ்பெல்லிங் தப்பு தான், டிஏ வந்திருக்காது. அதே மாதிரி RYன்னு வந்திருக்கும், ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஸ்பெல்லிங் தப்பு. அப்புறம் பாருங்க, ஐட்னரி தான் கரெக்ட். ஐட்னரி ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. சரியா? ITINERARY அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா? 19th question பாருங்க, ருச்சிகா is a collector of coins as a hobby and loves showing off her collection to her guest. ருச்சிகாக்கு வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்காது, ஒரு ஹாபியா வச்சிருக்கா. வர கெஸ்ட்டுக்கெல்லாம் அதை காட்டிட்டு இருக்கா, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அது முக்கியம் இல்ல, கலெக்டர் ஆஃப் காயின்ஸ் இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். காயின்ஸ் கலெக்ட் பண்றத ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவோம் அப்படிங்கறதுதான். ஓகே, இப்ப பாருங்க, காயினாலஜிஸ்ட், பிலாட்டலிஸ்ட், நுமிஸ்மேட்டிக்ஸ், பிலாந்த்ரோபிஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. காயினாலஜிஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. காயின் அப்ப நம்ம உடனே காயினாலஜிஸ்ட் போடுவோம் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது இப்படி ஒரு வார்த்தை இல்லை. இப்ப பாருங்க, பிலாட்டலிஸ்ட் இருக்கு. பிலாட்டலிஸ்ட் அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஹாபியா வச்சுட்டு ஸ்டாம்ப் எல்லாம் பண்றவங்கள பிலாட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இதே நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா இதுதான் காயின் கலெக்ஷன், காயின் கலெக்ட் பண்றவங்க நுமிஸ்மேட்டிக்ஸ். ஆப்ஷன் 3. பிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னா
நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, பாவப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா philanthropist அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருந்தா ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனை சொல்றது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 20 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அ கிவன் இடியம். கொடுத்திருக்க இடியமோட கரெக்ட் மீனிங் கேக்குறாங்க. இடியம் பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் பட்டருக்கு கரெக்டான மீனிங் லிவ்லிஹுட், ஃபுட், சிம்பிளிசிட்டி, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக்கா இதுல கரெக்டான ஆன்சர் லிவ்லிஹுட் அப்படின்னு. பிரெட் பட்டர்னு பார்த்தோன்னே ஃபுட்னு போட்டுறக்கூடாது. பிரெட்டும் பட்டரும் அப்படின்னா இந்த வாழ்வாதாரத்தை சொல்றது, ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்கும் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்களே, லிவ்லிஹுட் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 21 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ வேர்ட் given in the bracket in the following sentence to fill in the blank. இந்த ஃபிளீட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஆன்டனம் கேக்குறாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா சென்டென்ஸ் வாசிச்சு இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு போட்டுக்கலாம். ஃபிளீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபிளீட்டிங்னாலே கொஞ்ச காலம் தான் இருக்கும் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? ஃபிளீட்டிங். ஓகேவா? என்ன சொல்லலாம்? டெம்பரரின்னு சொல்லலாமா? கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்னா அத ஃபிளீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? பெர்மனன்ட் அப்படிங்கிறது. இப்போ ஆப்ஷன்ல பெர்மனன்ட் இல்ல, பட் அதே மீனிங் எங்க வருதுன்னு பார்க்கலாம். சேம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரே மாதிரி இருக்குது சேம், அது வராது. பிளெக்சிபிள்னா அட்ஜஸ்ட் ஆகுறது சொல்லுவோம். நல்ல பிளெக்சிபிளா இருக்குன்னா அட்ஜஸ்ட் ஆகுறது சொல்லுவோம். வேரிங்னா மாறிட்டே இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு இதா இருக்காது, மாறிட்டே இருக்கும். டெம்பரரி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான சினானிம் இது. பட் நமக்கு தேவை ஆன்டனம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா எப்பவுமே இருக்கக்கூடியது. கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் மேக்ஸ்ல படிப்போம் இல்லையா? இப்போ பைக்கு இதுதான் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சில சிம்பிள்க்குலாம் இதுதான் வேல்யூன்னு இருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டன்ட், எப்பவுமே இருக்கக்கூடியது, பெர்மனண்டா இருக்கு. ஓகே, இப்போ ஃபிளீட்டிங் அப்படிங்கிறதுக்கு சினானிம் கேட்டாங்கன்னா டெம்பரரி, ஆப்போசிட் கேட்டா பெர்மனன்ட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 22 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the underlying group of words. அண்டர்லைன் பண்ண வார்த்தையோட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் கேக்குறாங்க. இதுல இதுதான் அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. ஸ்லோலி மூவிங் லைன் ஆஃப் பீப்புள் ஆர் கார்ஸ் அட் ஃபனரல். ஓகே, ஃபியூனர், அதாவது இந்த இறந்த வீட்டுக்கு போவாங்க இல்லையா, கார்லயோ இல்ல பின்னாடி அந்த பாடி எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே லைனா பீப்புள் போவாங்க, பின்னாடியே ஒரு வெஹிக்கிளா போயிட்டு இருக்கும், ஒரு கூட்டமா அந்த ரோட்ல போகும். இதை நம்ம எப்படி ஒரே வார்த்தையில சொல்லலாம் அந்த மாதிரி கேக்குறாங்க. சரியா? இப்ப பாருங்க, கேரவன், போஸ், ப்ரொசஷன், கார்டிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்ல கேரவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெஹிக்கிள், குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடியது. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் கேரவன் இருக்கும் அப்படிம்பாங்க. கரெக்டா? இன்னொன்னு எங்கேயாச்சும் டிராவல் பண்றாங்க, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் டிராவல் பண்ணும், அந்த பயணத்துக்கு யூஸ் பண்றது கேரவன். அது இங்க வராது. ஓகேவா? அதே மாதிரி போஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது எப்படின்னா ஒரே டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சொல்லலாம். நாங்க எல்லாருக்குமே எப்படி எங்களுக்கு செட் ஆச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரே டேஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான் இந்த போஸ். அது இங்க வராது. அதுக்கப்புறம் பாருங்க, ப்ரொசஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொசஷன் அப்படிங்கிறது ஊர்வலம் போறது, பட் இது ஒரு ஃபங்க்ஷன், பாசிட்டிவா சொல்றது. ஃபினரலுக்கு வராது, ஏதாவது வெட்டிங்க்கு போவாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ரொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து கார்டிஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒரு ஃபினரலுக்கு போறதுக்கு கார்டிஜி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? 23 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். ஆன்டனம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அன்கோத்தோட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. அன்கோத் அப்படின்னா ரொம்ப ரூடா இருக்குது, மொரட்டுத்தனமா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அன்கோத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஆப்போசிட் கேக்குறாங்க. அப்போ நல்லா நியாயமா நடந்துக்கணும். கரெக்டா? கான்ஸ்பிகுவஸ் அப்படின்னா ஈஸிலி சீன், ஒரு விஷயத்த ஈஸியா பார்க்க முடியும்னா கான்ஸ்பிகுவஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கான்னா பாக்குறது இல்லையா, அப்போ கான்ஸ்பிகுவஸ்னா சீக்கிரம் நல்லா பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கும் இந்த ரூட் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. அப்புறம் கல்டிவேட்டட் அப்படின்னா ஒண்ணு நம்ம இந்த வேளாண்மை ரிலேட்டடா சொல்லலாம், கல்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு டீசெண்டா இருக்காங்க அப்படின்னாலும் கல்டிவேட்டட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்போ ரூடுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த கல்டிவேட். இதே பார்பாரிக் அப்படிங்கிறது சினானிமா வரும் இந்த அன்கோத்துக்கு. பார்பாரிக் அப்படின்னா ரொம்ப க்ரூவலா நடந்துக்கிறாங்க, வைலண்டா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம், மோசமா நடந்துக்கிறது. அன்கோத்துக்கு சினானிம் கேட்டா பார்பாரிக்க, ரூட் இதெல்லாம் சொல்லலாம். ஆன்டனம் கேட்கறதுனால ஆன்சர் கல்டிவேட்டட். கவர் பண்றது அப்படின்னா மூடி வைக்கிறது, அது இங்க வராது. இங்க மறைக்கிறது அப்படின்னு அது வராது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ளாரிட், டிஸ்கிரிபன்சி, எமால்வேட், இன்சுலார். ஃபர்ஸ்ட் ஃப்ளாரிட் அப்படின்னா ரொம்ப ரெட்டிஷா இருக்கும் இல்லையா, அதை ஃப்ளாரிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எமால்வேட் அப்படின்னா மத்தவங்களோட நல்லா பண்ணணும், இந்த மாதிரி ட்ரை பண்றத எமால்வேட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்சுலார் அப்படின்னா இன்சுலார் பர்சன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பர்சன் நேரோ மைண்டடா இருப்பாங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அந்த மாதிரி மத்தவங்க சைட்ல இருந்து யோசிக்காம இருப்பாங்க, அது இன்சுலார். டிஸ்கிரிபன்சி அப்படின்னாலே டிஃபரன்ஸ். ஓகே, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சில பொருட்களோட வித்தியாசங்களை சொல்றதுக்கு டிஸ்கிரிபன்சி. ஓகே, மீனிங் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். இப்போ நமக்கு தேவை இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்றது மட்டும் தான் கேட்கறாங்க. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 24 and 25 நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 24 தப்பான ஸ்பெல்லிங் எது? 25 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம், அதாவது ஆப்போசிட் கேட்கறாங்க. விஸ்பரிங் அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட்.
சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கூட இங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? விஸ்பரிங் கூட ஆப்போசிட் கேட்கறாங்க. yelling, beating, crying, murmuring. இந்த நாள்ல என்னது அப்படின்னு 24, 25 நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண செக்ஷன்ல போடுங்க. சரியா? பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.